அமெரிக்காவில் விரட்டிவிடப்பட்ட ஒரு நிறுவனம், ஐரோப்பிய நாடுகளில் விரட்டிவிடப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த உலகத்தில் எங்கேயுமே இந்த கார் ஓடலைங்க. இந்த காரை தமிழ்நாட்டில் யாராவது ஆசையாக வாங்கி ஓட்டுறான்னு பார்த்தா இது வரைக்கும் தெருவில் ஒரு காரோட ஓடலை. ஆனால் ஷோரூம் மூச்சும் திறந்து வச்சிருக்காங்க. அண்ணா சாலை பக்கத்தில் இவங்க கலைஞர் அறிவாலயம் பக்கத்தில் ஷோரூம் இருக்குது. வின்ஃபாஸ்ட் மேனுஃபேக்சரிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடிக்கு போய் வின்ஃபாஸ்டுடைய அந்த லான்ச் மீட் நடத்தினார். ஆனால் வின்ஃபாஸ்ட் உலக நாடுகளால் விரட்டிவிடப்பட்ட, உலக நாடுகளால் என்ன சொல்கிறது, தொழில் செய்ய முடியலை. ஏன்னா மற்ற நிறுவனங்களோடு போட்டி போட முடியாமல், சந்தையில் ரேட்டை குறைவாகவும் வைக்காமல் அதிகமாகவும் வைக்காமல், இந்த வண்டிக்கான சரியான விலையை தீர்மானிக்க முடியாமல் தோல்வியுற்ற ஒரு நிறுவனம், வழியே இல்லாமல் ஊரில் பொண்ணே கிடைக்காம வெளியூரில் போய் பொண்ணு கட்டுவாங்கல்ல, அந்த கதையாகத்தான் அமெரிக்காவில் ஐரோப்பா நாடுகளில் விரட்டிவிடப்பட்ட வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடிக்கு வந்து 200 பேருக்கு வேலை கொடுத்துருக்கு. சரி, அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை நிறுவனங்கள் திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை தமிழருக்கு வேலை கிடைச்சிருக்கு? இந்த 18,000 கோடியை 40 நாட்கள் வெளிநாடுக்கு சுற்றுலா சென்று கொண்டு வந்த 18,000 கோடியை தமிழ்நாட்டுக்குள்ள கோயம்புத்தூரில் ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடியை உற்பத்தி செய்கிறது. கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூருடைய மண்டலம், அங்கே இருக்கக்கூடிய தொழில் முனைவர்களை ஐயா ஸ்டாலின் என்னைக்காவது சந்தித்ததாக செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? திருப்பூர் ஆண்டுக்கு 25,000 கோடி ஏற்றுமதி. அந்த திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் இன்னைக்கு பின்னி பிணைஞ்சு போய் வடநாட்டினுடைய கட்டுப்பாட்டுக்கு முழுசா போயிருக்கு. அதை மீட்டு கொண்டு வந்து தமிழ் முதலாளிகளை ஊக்குவித்து, தமிழ் முதலாளிகளை இன்னும் உற்பத்தியை பெருக்குவதற்கு, இன்னும் ஏற்றுமதி செய்வதற்கு, இன்னும் வருமானத்தை பெருக்குவதற்கு, அதன் மூலமாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது திட்டம் வகுத்திருக்காரா?